பனி இஸ்ராயலுடைய காலத்துல அவங்க ஏதாவது அல்லா இடத்துல கேட்கணும்னா நபியின் மூலமா தான் கேட்கணும், சொல்லி அனுப்பணும். நீங்க போயிட்டு என்ன சொல்லுங்கள், இப்படி ஒரு டெலிகிராம் அனுப்புறத போல முந்தி காலத்துல என்ன அந்த இந்த இது ஃபாஸ்ட் இல்லை அங்க சரி போயிட்டு எங்களுக்கு கால் பண்ணி டிரெக்ட் பேசல ஒரு டெலிகிராம் தான் அனுப்பணும். அட்வான்ஸ் இல்ல டெக்னாலஜி, அப்ப டெலிகிராம் தான் அனுப்புவாங்க. அன்பாந்த சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மெசேஜ் அனுப்புவாங்க, அல்லாஹ்வை சந்திக்க போவாங்க, அல்லாஹ்வோட பேச போவாங்க. ஒருத்தர் மிகவும் ஒரு ஏழை, அவருக்கு உடுப்பும் இல்ல, சேத்தால தான் அவரத்தை மறைச்சிருக்கிறாரு. அவர் அல்லாஹ் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நீங்க சொல்லுங்க அல்லாஹ் இடத்துல எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தனே, எனக்கு ஒன்றுமே இல்ல, கஷ்டப்படுறேன், வறுமை, எனக்கு கொஞ்சம் பரக்கத் செய்ய சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சரின்னு சொல்லி போறாங்க. அதுக்கு பின்னால இடையில இன்னொருத்தரை சந்திக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க அல்லாஹ் சொல்லுங்க மூசாவே அலைஹிஸ்ஸலாம், எனக்கு அல்லாஹ் நிச்சயம் திறந்து தந்திக்கிறான், எனக்கு நிஅமத் கூட, அதனால அல்லாஹ் கொஞ்சம் எனக்கு குறைச்சி தர சொல்லி. எனக்கு இது ரெண்டும் சோதனை, அதிகமாக கிடைக்கிறதும் சோதனை, தேவைக்கு போதாம தேவைக்குது அதை விட குறைவாக கிடைக்கிறதும் சோதனை. அல்லாஹ் எங்களை அந்த நடுத்தரமான நிலைமையில வைப்பானாக. எல்லா விஷயத்திலையும் நடுத்தரத்தை நபி அவங்க விரும்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயம், ஒன்று பவர்ட்டி, இன்னொன்று சிம்பிளிசிட்டி. ஒன்று எளிமை, இன்னொன்று ஏழை. சிம்பிளிசிட்டின்னா இருக்குது, ஆனா அவருடைய வாழ்க்கையை நடுத்தரமா வச்சிருக்கிறார். இருக்குன்னு சொல்லி அவர் புருஷாய்க்க மாட்டாரு, நடுத்தரம். பவர்ட்டினா இல்ல, கஷ்டம் ஒன்றும் இல்ல. நபி அவங்க எப்பயும் சிம்பிளிசிட்டிக்கு துவா செஞ்சாங்க, எல்லாம் எனக்கு அப்படி சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான், நடுத்தரமான ஒரு வாழ்க்கையை தான், அப்படியான மக்களோட வாழவே, அப்படியானவங்களோட யாழ்லா எனக்கு மௌத்தத்தான், நாளை கியாமத்னால அப்படியானவங்களோட என்ன எல்பாட்டியாலான்னு கேட்டாங்க. எந்த நாளும் அப்படி இருக்கலாம். நபிமார்களுடைய ஒரு முக்கியமான ஒரு தன்மை தான் அவங்களோட லைஃப் சிம்பிளிசிட்டியா தான் இருக்கும். எந்த ஒரு நபியா இருந்தாலும் சரி, சாதாரணமான அமைப்பு. அப்ப இவர் ரெண்டு பேரும் போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது, எல்லாம் முடிச்சிட்டு வரக்குள்ள மறந்துட்டார் கேட்க. அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். இது எங்களுக்கு ஒரு பாடம். அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான், மூசாவே வலக்கோல என்ற ரெண்டு அடியார்கள் நீங்க சந்திக்கலையா? அவங்க என்ன சரி சொன்னாங்கல்ல, ஓ யா அல்லாஹ், ஒருத்தர் சொன்னாரு அவருக்கு சரியான கஷ்டம் என்று, அவருக்கு கொஞ்சம் பரக்கத் செய்ய சொல்லி. மத்தவர் சொன்னாரு அவருக்கு பரக்கத் கூடிக்குது, அவருக்கு பரக்கத் கூடிக்குது. ஒருத்தர் சொன்னாரு பயான்ல, நான் அவர் எங்கேயோ தெரியும், ஆனா ஒரு பயான்ல நான் கேட்டேன், நான் சின்ன காலத்துல எனக்கு ஞாபகம் வருது, நாங்க எல்லா இடத்துல யாரெல்லாம் பரக்கத்து தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ. நாங்க கேட்கிறோமா எல்லாம் எல்லாம் திறந்து தந்தாண்டா, வாப்பா வட்டக்கு மேல தூங்கணுமாம், பிள்ளல் தக்காளிக்கு மேல தூங்கணுமாம், எல்லாத்தையும் ஒன்றுகை கிடைச்சிட்டா. வீட்டுல இடம் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றுகை கிடைச்சிட்டு நாங்க எல்லா இடத்துல கேட்கிற அப்படிதான். அல்லாஹ்க்கு தெரியும் எப்ப தரணும், எங்க தரணும், யாருக்கு கொடுக்கணும், எல்லாம் நோஸ் இட். அல்லாஹ்க்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம், சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்கடா, அவங்க அந்த கார்ட்டூனையும் இந்த கார்ட்டூனையும் சூப்பர்மேனையும் பேட்மேனையும் இதை பார்த்து, இதெல்லாம் பிக்ஷன், இதை பார்த்து வாப்பிட்ட கேட்பாங்க, கன் ஒன்று வாங்கிட்டாங்க, உண்மையான கன் வாங்கி கேட்பாங்க. வாப்பா வாங்கி கொடுக்க போறா, வாங்கி கொடுக்க போனா வாப்பாவையும் சுட்டு போட்டுருவான், வாங்கி கொடுக்க மாட்டாரு. பிள்ளைகள் கேட்பாங்க, கன் ஒன்று தாங்க, அதை தாங்க, எனக்கு இதே வாங்கி தாங்க. வாப்பா வாங்கி கொடுக்க போறல, ஓ மாயன் பரவாயில்லன்னு சொல்லி விரும்பினா ஒரு பொய் கண்ணை வாங்கி கொடுப்பாங்க, கூடினா ஒரு டாய் கண்ணை வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். உண்மையான கண்ணை ஒரு காலம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியும், அது பிள்ளைக்கும் அதில் ஆபத், மக்களுக்கும் அதில் ஆபத். அது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும், யாருக்கு எது கொடுக்கணும், யாருக்கு கொடுத்தா. ஒரு சஹாபி வந்தாரு, அவருடைய பேரு சஅலபா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய விஷயத்துல உலமாக்கள் சொல்றாங்க மௌனமாக இருக்க சொல்லி. ஒரு ஏழை சஹாபி, வறுமை கஷ்டம். நபி அவங்கள்ட்ட முன்னாலேயும் பின்னாலேயும் வந்து தொடர்ந்து கேட்பாங்க, நீங்க யார சொல்லலாம், எல்லாட்ட கேளுங்க, எனக்கு நல்ல பரக்கத்தா தரணும்னு சொல்லி தொடர்ந்து நபி அவங்க அவர் கேட்கிற நேரத்துல அவர் சொல்றத கேட்டுட்டு சும்மா இருந்துருவாங்க. இவட்ட கரைச்சல் தாங்கையில அவ்வளவுக்கு பின்னால இன்சிஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. நபி அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் இவருக்கு திறந்து கூடிய அல்லாஹ். அல்லாஹு அக்பர். எந்த நிலைமைக்கு வந்துச்சுண்டா, இவருக்கு அல்லாஹ் திறந்து கொடுத்தான். ஒரு ஆட்டுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ஆட்டு மந்தைகளா மாறிச்சு. அதுக்கு பின்னால தோட்டம் துறவுகள். கால போக்குல என்ன நடந்துச்சுண்டா, அவர் நபியோடே இருந்தவர், முன்னாலேயும் பின்னாலேயும் இருந்தவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடே சுத்தி இருந்தவர், கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப தூரமாக்கிறார். அல்லாஹ் அக்பர். இது எவ்வளவு பெரிய நிஅமா, நபிக்கு சூழ இருக்கக்கூடிய நிஅமா, நபிக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கக்கூடிய இந்த நிஅமாவை இழந்துட்டாரு.
காலப்போக்குல தொழுகைக்கும் இல்லாம போயிட்டாரு. ஜகாத்துடைய ஆயத் இறங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்தை கால்குலேட் பண்ணக்கூடியவர், கலெக்ட் பண்ண அந்த காலத்துல அனுப்புவாங்க. ஜகாத் கலெக்ட்னு சொல்லிப்பாங்க. அவங்களுக்கு ஜகாத்ல ஒரு பகுதி இருக்குது. வல் ஆமிலீன், கூட்டாதான் ஜகாத் நடந்துச்சு. உண்மையான சரியான கன்செப்ட் எப்படின்னா, ஜகாத் கூட்டாக நடக்கும். உங்களோட ஜகாத்துல கூட்டாக கொடுக்கப்பட்டு 8 கூட்டத்தினர்ல எத்தனை கூட்டத்தினர் இருக்குதோ அந்த கூட்டத்தினருடைய அளவுக்கு பிரிச்சு அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். இந்த ஒரு ஜகாத் என்று சொல்றது ஒரு கம்யூனிட்டி, ஒரு இன்ஸ்டிடியூஷன், பவர்ட்டி எலிவேஷன் இன்ஸ்டிடியூஷன். மக்களை அப்படி இம்பவர் பண்ணக்கூடிய ஒரு முறை உண்டு. நபியுடைய காலத்துல இருந்துச்சு. ஆடை கொடுப்பாங்க, ஏழையில் இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. மாஷா அல்லாஹ் இந்த ஆட்டு மந்தைகள் இருந்து ஆடு எடுத்து அவருக்கு கொடுப்பாரு. வார வருஷமாக கொல ஒரு ஆடு மில் ஈக்கல் இவர்கிட்ட. அல்லாஹு அக்பர், 5-10 ஆடு ஆகிட்டு இவருக்கு. இன்னும் கால 2-3 வருஷம் போகல 40 ஆடு வந்துட்டு, 40 ஆடு வந்தா ஜகாத் கடமை. ஒரு 4-5 வருஷத்துல அவர் ஜகாத் கொடுக்கிறவரா மாறுறாரு. இது இஸ்லாமிக் ஒரு ஹோல் இன்ஸ்டிடியூஷன் உண்டு. அப்ப சலபா இடத்துல அனுப்பி வைக்கிறாங்க, போயிட்டு ஜகாத்தை கேட்டுட்டு வாங்க. போன நேரத்துல அல்லாஹு அக்பர், அவர் ஃபர்ஸ்டுக்கு போன நேரத்துல அவர் மறந்துட்டாரு. நபியுடைய துஆயின் மூலமா தான் இதெல்லாம் கிடைச்சிட்டு. அல்லாஹ் இது ஒரு படிப்பினை எங்களுக்கு. இந்த நபிமார்கள், இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினை. இவர் மறந்துட்டாரு, சொன்னாரு, நான் இதெல்லாம் கணக்கு பார்க்கணும், நான் கணக்கு பார்க்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச விஷயம், நீங்க போங்க அனுப்பி வச்சுட்டேன். அல்லாஹ் அக்பர். அதுக்கு பின்னால கலெக்ட் பண்ண போனவர் வந்து நபியாங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அவர் ஓடி வந்தாரு, ரிக்ரெட் பண்ணிட்டார். அந்த கொஞ்ச நேரம், அந்த நேரம் திரும்ப ஓடி வார நபி இடத்துல தவற விளங்கிட்டாரு. மிச்ச நேரம் போகல, மிச்ச காலம் போகல, திரும்ப வார யார சொல்லலாம், ஜகாத் எடுங்க. நபியாங்க எடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜகாத் எடுக்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கல. உமர் ரலியல்லாஹு எடுக்கல. உமர் ரலியல்லாஹு காலத்துல மௌத்தாகினாங்க. அவருடைய விஷயத்துல உலமாக்கள் சொல்றாங்க, மௌனமாக இருக்கும்படி. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு கொடுப்பான். ஆனா இது எங்களுக்கு ஒரு பாடம் என்பாங்க. அஷ்குரு இந்த ரஹா, இருக்கிற விஷயத்தை வச்சு நாங்க போதுமாய் கொள்றது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல, யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் இப்படி சொன்னாங்க தான் இவங்களோட விஷயம் சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்பினா, நீங்க சொல்லுங்க, யாரு சொன்னாரு குறைச்சி தர சொல்லி அவருக்கு சொல்லுங்க, நன்றி செலுத்துறத நிப்பாட்ட சொல்லி குறைக்க சொல்லி, நன்றி செலுத்துறத குறைக்க சொல்லி, அதே போல யாரு ஒன்றுமே இல்ல அதிகமா கேட்டாரோ அவருக்கு சொல்லுங்க அதிகமா நன்றி செலுத்த சொல்லி. To be more grateful to Allah, and for Him, just don't, reduce of being grateful, reduce of thanking for Allah subhanahu wa ta'ala. இப்ப இந்த 2 விஷயம் வந்து சொன்ன நேரத்துல, முதலாவது ஆள் சந்திக்கிறார், பணக்காரர் சந்திக்கிற நேரத்துல பணக்காரர் சொல்றாரு, நான் எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம இருக்கிறேன், எல்லாமே அல்லாஹ் தான் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அவருடைய கையில இந்த பாத்திரமும் தங்கமாயிட்டு. இந்த 7 இடத்துல வார நேரத்துல ஏழைக்கு சொன்னா, அல்லாஹ் என்ன சொன்னாரு, அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்கிற நேரத்தை சொன்னா, அல்லாஹ் சொன்னா அதிகமா நன்றி செலுத்த சொல்லி இவருடைய வாயால நன்றி கேட்ட வார்த்தை வந்துச்சு, எனக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான் நன்றி செலுத்துறதுக்கு. அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கான். நாங்க சில நியாமத்தை உணர மாட்டோம். அவர் சேத்தான் மறைச்சிருந்தார், ஒரு காத்து வந்து அந்த சேத்தன் கழட்டி கொண்டு போயிடுச்சு. எல்லா நேரத்திலையும் அல்லாஹுடைய நியாமத்தின் பக்கம், அல்லாஹுடைய நியாமத்தோட தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம்.